ஸோ நம்ம இப்போ பார்க்குற போகிறது வந்து ஸ்ப்ரிங் பூட்டோட 3 வெர்ஷன். ஸோ இதோட ப்ரீ ரெக்வெஸ்ட் வந்து இது கண்டிப்பாக ஜேடிகே 17 வேணும். இதுக்கு பழைய வெர்ஷன் சப்போர்ட் ஆகாது. ஸோ அதனால மினிமம் வெர்ஷன் உங்கள் சிஸ்டமில் ஜாவா 17 இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. எக்லிப்ஸ்லையும் அதே வெர்ஷனை கான்ஃபிகர் பண்ணி விட்டுடுங்க. ஸோ ப்ரெஃபரன்ஸில் ஜாவாவோட பில்டு பார்த்து இன்ஸ்டால் ஜேடி. ஸோ இது டிஃபால்ட்டாக உங்களுக்கு இன்ஸ்டால் ஜிஆர்இ வந்து எக்லிப்ஸ்குள்ளே ஒன்று இன்பில்ட்டாக பாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ அதை நான் வந்து நம்ம சிஸ்டமில் நான் தனியாக ஜேடிகே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பாயிண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் இன்பில்ட்டாக வர ஜேடிகேல உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் லைப்ரரிஸும் வராது. ஸோ எக்லிப்ஸில் இதை மாற்றிடுறேன். அடுத்தது நம்ம ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணும்போது ஸ்ப்ரிங் பூட் கிரியேட் பண்ணும்போது ஒன்று இவங்களோட ஆன்லைன்லேயே ஒரு ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் வச்சுருக்காங்க, அதை வச்சும் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து மேனுவலாகவும் நான் இதில் கிரியேட் ஃபஸ்ட்டு மேனுவலாக கிரியேட் பண்ணுறது சொல்லி கொடுக்குறேன். நார்மல் மேன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த மேன் ப்ராஜெக்டில் எப்படி ஸ்ப்ரிங் பூட் ஆட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணிருங்கன்னா எப்போவும் மாதிரி ஒரு நார்மல் மேன் ப்ராஜெக்ட் கிரியேட் அ மேன் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் இன்டர்னல், இது அப்படியே குயிக் ஸ்டார்ட்டே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. குயிக் ஸ்டார்ட். நெக்ஸ்ட்டு ஸோ ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது ஒரு சும்மா காம்டாட் கேண்டீன் கொடுத்துருக்கேன். ப்ராஜெக்ட் நேம் வந்து ஃபர்ஸ்ட்னு ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அதை அப்படியே பண்ணி கொடுத்துட்றேன். அடுத்தது ஓகே, ஒரே ஒரு செகண்ட் லைனில். ஓகே, ஸோ ஒரு நார்மலாக ஒரு மேம் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் நீங்கள் மேவனோட ப்ரீ செட்டப்லாம் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு உங்களோட pom.xml ஃபஸ்ட்டு இல்லை ஜேஆர்இ எந்த ஜேஆர்இ எடுத்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பாயிண்ட் பண்ண ஜேஆர்இ கரெக்டாக எடுத்திருக்கான்னு பார்த்துட்டு அடுத்தது உங்களோட pom.xml ஜாவா வெர்ஷன் கரெக்டாக செட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா அது டிஃபால்ட்டாக அது 1.5ங்கிற மாதிரி கிரியேட் ஆகும். ஒவ்வொருத்தரோட இதில் ஒரு செட்டப்பில் வரும். ஸோ இதாக இருக்குது வெர்ஷன் செட் பண்ணுறது. மேவன் கம்பைலர் டாட் சோர்ஸ் கம்பைலர் டாட் இது. ஸோ இதில் வந்து நான் 17 செட் பண்ணிடுறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை மேவன் அப்டேட் கொடுங்க, அது 17 வெர்ஷனுக்கு மாறிடும். 17 வெர்ஷனுக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ மேவன் செட்டப் கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்ப்ரிங் பூட்டில் வந்து ஓகே மெயினாக பார்த்தீங்கன்னா 2-3 கான்செப்ட்ஸ் வரும். ஒன்று வந்து நீங்கள் ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இதில் ஒன்று டிபெண்டன்சிஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஸ்டார்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். இது ஸோ இது என்ன பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் மல்டிபிள் இது யூஸ் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஸ்ப்ரிங்கோட எம்இசி யூஸ் பண்ணுறேன், ரெஸ்ட் யூஸ் பண்ணுறேன், ஜாக்சன் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறேன், ஜேசான் மாற்றுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்ப்ரிங்கில் பின்னாடி ஹைபர்னேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜேடிபிசி இந்த மாதிரி நிறைய இது யூஸ் பண்ணும்போது எது எந்த வெர்ஷனோட காம்பட்டபிலிட்டி இருக்குங்கிறது கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். இப்போ ஸ்ப்ரிங்கோட வெப் வந்து
எந்த வெர்ஷன் ஆஃப் ஹைபர்னைட் கூட ஒர்க் ஆகுங்கலாம் நம்ம கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும். பட் இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்டர்ஸ்ங்கிறத வச்சு அந்த வெர்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்களே மேனேஜ் பண்ணிருவாங்க. ஸோ நமக்கு நார்மலா ஸ்ப்ரிங் பூட் சாரி மேவன் வந்து டிபெண்டன்சிஸ மேனேஜ் பண்ணும். உங்களுக்கு இந்த இவங்களோட குடுத்திருக்க அந்த ஸ்டார்டர்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து அந்த வெர்ஷன் வந்து இன்காம்பேட்டபிலிட்டி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிரும். நமக்கு எந்த வெர்ஷன் ஆஃப் டாம்கேட் வேணுங்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே இதுவே மேனேஜ் பண்ணிரும். ஸோ உங்களுக்கு வெர்ஷன் மேனேஜ்மெண்ட் வந்து இதுல ஈஸியா இருக்கும் ஸ்ப்ரிங் பூட்ல. அடுத்தது இன்னொன்னு, இது வந்து ஒரு கண்டெய்னர் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஸ்ப்ரிங்கோட இப்ப வெப்லாம் யூஸ் பண்றீங்கன்னா, அதுக்கு தேவையான டாம்கேட் இது எல்லாமே கண்டெய்னராவே உள்ள வந்துரும். நீங்க எதுவுமே வந்து டாம்கேட்லாம் தனியா டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்காது. அது எதுக்காக அப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா, ஃபியூச்சர்ல மைக்ரோ சர்வீசஸ் மாதிரி என்ஹான்ஸ்மென்ட்ஸ்லாம் போகும்போது, நீங்க ஆ ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஒரு 10 ப்ராஜெக்ட் சேர்ந்து ரன் ஆயிட்டு இருக்கும். இப்ப 10 ப்ராஜெக்ட்டுக்கும் 10 டாம்கேட்லாம் கான்ஃபிகர் பண்ணணுங்கிற மாதிரி வரும். பட் அது எல்லாத்தையும் சிம்ப்ளிஃபை பண்ணி கண்டெய்னரா குடுத்துருவாங்க. உங்களுக்கு இன்பில்ட் டாம்கேட், ஜெட்டி சர்வர் இது உங்களுக்கு என்ன யூஸ் பண்றீங்களோ அதெல்லாம் இன்பில்ட்டாவே உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது ஒரு கான்செப்ட்டா இருக்கும். அடுத்தது கான்ஃபிகரேஷன பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணிட்டு, இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 0 ஆர் லெஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க. ஸோ நீங்க கான்ஃபிகரேஷன்ஸ் நெறைய எழுத வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கான்ஃபிகரேஷனையும் அவங்க டிஃபால்ட்டாவே எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ இல்லன்னா ரொம்ப மினிமல் கான்ஃபிகரேஷன் நீங்க குடுக்குற மாரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையுமே வந்து நெறைய ஆட்டோமேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது பை டிஃபால்ட் உங்களோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் புரொடக்ஷன் கிரேடுக்கு ரெடியாவே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு புரொடக்ஷன் கிரேடுக்கு என்ன வேணுமோ அந்த புரொடக்ஷன் தேவையானது எல்லாமே, லைவ்ல ரன் ஆகுறதுக்கு தேவையான செட்டப் எல்லாமே இன்பில்ட்டாவே அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் நெறைய வந்துரும். ஸோ இந்த 3 தான் மெயின் கீ இது நம்ம ஸ்ப்ரிங் பூட் போறதுக்கு. ஸோ இதுல ஒண்ணொண்ணா வரும். ஃபர்ஸ்ட் திங் ஸ்டார்ட்டர். ஸ்டார்ட்டர்ங்கிறப்போ ஃபர்ஸ்ட்டு உங்களோட pom.xmlல ஸ்ப்ரிங் பூட் வந்து நீங்க என்ன யூஸ் பண்ண போறீங்க? அத வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன வெர்ஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ண போறீங்களோ, அத அங்க வந்து பேரண்ட்ங்கிற ஒரு டாக்ல ஆட் பண்ணணும். பேரண்ட்ன்னு ஒரு டாக் இருக்கும். அந்த பேரண்ட்ல வந்து கூகுள்ல போய் ஸ்ப்ரிங் பூட் பேரண்ட்ன்னு சொல்லிட்டு மேவனோட டிபெண்டன்சிஸ் எடுத்து பாருங்க. இங்க இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ என்னோட லேப்டாப்ல நான் கடைசியா வந்து என்னோட JDK 17 வச்சு டெஸ்ட் பண்ணது 3 பாயிண்ட் நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்றேன். அப்படி இல்லன்னா என்னோட பழசு வந்து 3.1.0 சம்திங் தான் கடைசியா யூஸ் பண்ணியிருந்தேன்னு நெனைக்கிறேன். இப்ப இருக்க லேட்டஸ்ட் எடுக்கிறேன். ஒர்க் ஆகலன்னா பார்த்துக்கலாம். ஏன்னா JDK கொஞ்சம் வந்து 17ல கொஞ்சம் பழசு இருக்கு என்கிட்ட. அதான் ப்ராப்ளம். இதுல என்ன இருக்கும்னா, இந்த டிபெண்டன்சில பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜார் கிடையாது. இது வெறும் ஒரு POM ஃபைல் தான் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா, நமக்கு தேவையான பேசிக் pom.xmlஓட ஒரு ஹையரார்கி அவங்க ஏற்கனவே எழுதி குடுத்துட்டாங்க. அந்த ஹையரார்கிய இன்ஹெரிட் பண்ணிட்டா போதும்னு சொல்லுவாங்க. அது பேரண்ட் டாக்ல போடும்போது வெறும் குரூப் ஐடி, ஆர்டிஃபேக்ட் ஐடி, வெர்ஷன் குடுத்தா போதும். பேரண்ட் டாக் டிஃபால்ட்டா அது பாம் டைப்ல எடுத்துக்கிடும். அதனால இந்த 3 லைன மட்டும் காப்பி பண்ணி பேரண்ட்க்குள்ள போட்டுருங்க. இதுல போடும்போது உங்களுக்கு ஜார்ஸ்லாம் எதுவும் எக்ஸ்ட்ரா டவுன்லோட் ஆகாது. பட் ஒரு பேரண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஹெரிட் ஆயிரும் அங்கருந்து. ஸ்ப்ரிங் பூட்டுக்கு தேவையான டிஃபால்ட் மேன் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் அங்கிருந்து இன்ஹெரிட் ஆகுது. அடுத்தது இப்ப இங்க போட்டோனே பாருங்க, இங்க வெர்ஷன் டாக் வேண்டாம்னு சொல்லும். நானே வந்து என்ன வெர்ஷன் வேணுமோ நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இத நீங்க எடுத்துறலாம். ஆக்சுவலி நமக்கு இந்த டிபெண்டன்சியும் தேவையில்ல. தேவையில்லாததெல்லாம் எடுத்துடுறேன். அத எடுத்தோம்னா அங்க ஒரு டிஃபால்ட் ஃபைல் ஒண்ணு எரர் அடிக்கும். அதையும் எடுத்துடுறேன். ஏன்னா அது டெஸ்டிங்க்காக உரியது. அது தேவையில்ல. ஓகே. இப்ப நீங்க ஒரு ஸ்ப்ரிங் பூட்ல ஒரு சிம்பிளா ஒரு ஹலோங்கிற ஒரு சிம்பிளா ஒண்ணு ரன் பண்ற மாரி எழுதணும்னா, உங்களோட மெயின் மெத்தட்ல போயிட்டு, இப்ப இது நார்மல் மெயின் மெத்தடா இருக்கும். இத நீங்க ரன் பண்ணீங்கன்னா, சும்மா அந்த ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் ஆகுது. பட் இது ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனா நான் மாத்துறதா இருந்தா, இதுல அட் a second.
சாரி, நான் இது போடல. ஸோ இப்போ நான் வந்து ஸ்ப்ரிங் பூட்ல வந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை சூஸ் பண்ணேன். இப்போ நான் வந்து ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் எழுத போறோம். இப்போ ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம்னா, ஸ்ப்ரிங்கோட வெப் ஸ்டார்டர்ன்னு ஒண்ணு கிடைக்கும். இப்போ ஸ்ப்ரிங் பூட்டோட இந்த மொத்த லைப்ரரிஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அடுத்து வெப்போட ஸ்டாட்டஸ் ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த வெப்போட ஸ்டாட்டஸ்குள்ள போயிட்டு, அதுல லேட்டஸ்ட் வெர்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்க இத காப்பி பண்ணி அப்போ உங்களோட டிபெண்டன்சி டாக்ஸ்குள்ள ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது அகைன் இந்த வெர்ஷன் டாக் தேவையில்ல. வெர்ஷன் டாக் என்ன பேரண்ட்ல இருக்கோ அங்கிருந்து எடுத்துக்கிறோம். ஸ்ப்ரிங் பூட்டோட வெப் ஸ்டார்டர் மட்டும் போட்டா போதும். இது போட்டீங்கன்னா, இங்க வந்து மேவன் டிபெண்டன்சிஸ் இப்ப நெறைய டவுன்லோட் ஆகும். ஸோ நான் இது ஒரு தடவ மேவன் அப்டேட் குடுத்துக்கிறேன் சேஞ்சஸ். ஓகே. ஓகே, எல்லாம் டவுன்லோட் ஆயிடுச்சு. மேவன் டிபெண்டன்சிஸ் எடுத்து பாருங்க. இதோ இந்த ஒரு டிபெண்டன்சி போட்டோன்னா எனக்கு இவ்ளோ ஜார்ஸ் உள்ள டவுன்லோட் ஆயிருக்கும். ஒரு டிபெண்டன்சி எடுத்து கட் பண்ணிட்டேன்னா, இது எதுவுமே இருக்காது. ஸோ இந்த ஒரு ஸ்டார்டர் போட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு இவ்ளோ டிபெண்டன்சிஸ் வந்துரும். இது எல்லாமே எங்கேருந்து வருது? என்ன வெர்ஷன் எடுத்துக்கணும்? இது எல்லாமே வந்து அந்த பேரண்ட்டோட பாம்ல கான்ஃபிகர் ஆயிருக்கும். அதுவே பார்த்துக்கிடும். ஸோ ஜாக்சன் வந்து என்ன டிபெண்டன்சி எடுக்கணும்? அதே மாரி ஸ்ப்ரிங் பூட்டோட வெப்லாம் என்ன வெர்ஷன் எடுக்கணும்? இதோட வெர்ஷன் மேனேஜ்மெண்ட் டாம்கேட் பார்த்தீங்கன்னா 10 எடுத்திருக்கு. ஸோ டாம்கேட்டும் இன்பில்ட்டா வந்துரும். நம்மளோட சர்வர் இதில போய் பார்த்தீங்கன்னா, இங்க டாம்கேட் ஆடே பண்ண வேண்டாம். ஸோ எல்லாமே இன்பில்ட்டா வந்துரும். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் நான் ரன் பண்ணி பார்க்கணும். ஒரு சும்மான்னா, இதில வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஒரு அனோடேஷன். இத குடுத்தீங்கனாலே போதும். இது ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அது ரெகக்னைஸ் பண்ணும். பட் நம்மளோட அப்ளிகேஷன் இனிஷியேட் பண்றதுக்கு உள்ள ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன்ட்டு ஒரு கிளாஸ் இருக்கும். ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் டாட் ரன்னு ஒரு மெத்தட். கிளாஸ் லிஸ்ட் ஆகல. ஒரே ஒரு செகண்ட். ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன்ங்கிறது அங்க வரவே இல்லைன்னு தெரியல. ஒரே ஒரு செகண்ட் செக். ஓகே, பட் இது நம்ம ஃபைல் எடுத்துக்கல. வெர்ஷன் 3.3.2.
ஸ்டில் ஆக்டிவாக தான் இருக்குது, எதுவும் டிப்ரிஷியேட்லாம் பண்ணலை. அட் ஸ்ப்ரிங் பூட் அனோட்டேஷன் பண்ணுமா? போட்டோமே அதான் ஃபஸ்ட்டு போட்டேன். ஓகே ஓகே. போட்டுட்டேன். ஏன் ஷார்ட்கட் எடுத்துட்டு வர மாட்டேங்க தெரியல. கான்ஃபிகரேஷன் பில்டு பாத்தில் எதுவும் பண்ணணுமா சார்? இல்லை அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டியது இருக்காது, அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் கொடுத்தாலே அது லிஸ்ட் ஆக மாட்டேங்குது. நான் கொஞ்சம் வந்து 3.1 வெர்ஷனுக்கு மாத்துறேன். ஜஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நான் கடைசியாக நான் ரன் பண்ணும்போது 3.1.10 நினைக்கிறேன் நான் ஒர்க் பண்ணது. 1.9 இருக்கா, 3.0.10 நினைக்கிறேன் கடைசியாக. அப்போ 3.0.10. இல்லையா, அதில் பிரச்சனை இல்லை, இது இருக்கு. பாம் ஃபைலில் பிளக்கின் எதுவும் ஆட் பண்ணுமா சார்? இல்லையே, எதுவுமே தேவைப்படாது. எக்லிப்ஸா ஏதோ பிரச்சனை பண்ணுதோ, பேஸ் பண்ண எடுத்துக்குது. இது எக்லிப்ஸோட ப்ராப்ளம். அது எல்லாமே லேட்டஸ்ட் வெர்ஷன் போறப்போ எக்லிப்ஸ் பழசு. இந்த ஸ்ப்ரிங் எல்லாம் கரெக்டாக தான் ரன் ஆகுது. ஓகே ஃபைன், எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. எக்லிப்ஸ் வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணலை, அதை ஷார்ட்கட் எடுத்துட்டு வரல, அதுதான் கன்ஃபியூஷன். மேனுவலாக காப்பி பண்ணி போட்டேன்னு ஒர்க் ஆகுது. ஓகே, எக்லிப்ஸ் எனக்கு அது ஒரு 1 இயர் ஓல்டு எக்லிப்ஸில் 2023 ஓடுதுன்னு நினைக்கிறேன். 23 22 எக்லிப்ஸ் வெர்ஷன் இப்போ இருக்கிறது ரொம்ப லேட்டஸ்ட் போயிருக்கேன், 22 ஓடுது. எக்லிப்ஸும் நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அடுத்த செஷன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்னன்னா, உங்களுக்கு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இதை மாற்றுறதுக்கு இவ்வளோதான். ஃபர்ஸ்ட் திங், அந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அனோட்டேஷன் போட்டிங்கன்னா இது ஸ்ப்ரிங் பூட்டோட கான்ஃபிகரேஷன்ல ரன் பண்ண ஆரம்பிக்கும். பட் எப்போவுமே மெயின் மெத்தட் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் தான் ரன் ஆகும், அதுக்கு தெரியாது மேலே அப்படி ஒரு அனோட்டேஷன் இருக்குன்ட்டு. அதனால ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் ரன்னுக்குள்ள இந்த கிளாஸ் அப்படியே இனிஷியலைஸ் பண்ணும்போது இந்த ரன் மெத்தட் என்ன பண்ணணும்னா, இதுக்கு மேலே இருக்க அந்த அனோட்டேஷன்ஸை ரீட் பண்ணி இது ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ப்ரிங் பூட்டோட கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் அதை லோட் பண்ணும். லோட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஓகே அந்த ஹலோ வேர்ல்ட் கடைசியாக பிரிண்ட் ஆயிருக்கு. இன்டர்னலாக ஒரு டாம் கேட்டுமே ஸ்டார்ட் ஆகும் 8080ல். ஒரு டாம் கேட் எல்லாமே இன்பில்ட்டாக வந்துடுது. ஸோ நம்ம சர்வர்ஸில் டாம் கேட்லாம் ஆடே பண்ண வேண்டாம். பட் எவ்ரி டைம் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா இதை ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ செகண்ட் டைம் ரன் பண்ணால் ஸ்டாப் பண்ணி ரன் பண்ணுங்க, இல்லை மல்டிபிள் கன்சோல்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும் 2 தடவை ரன் பண்ணீங்கன்னா. ஏன்னா அந்த 8080 போர்ட் வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணிட்டேன், இதை ஸ்டாப் பண்ண மறந்து நான் இன்னொருக்கா ரன் பண்ணேன்னா இந்த போர்ட் 8080 வாஸ் ஆல்ரெடி நியூஸ் ஃபெயில் டு ஸ்டார்ட் இருந்தோம். அப்போ என்ன பண்ணுங்கன்னா இதை எங்கேயும் தேடாதுங்க, இந்த ஆரோ இருக்கும், இந்த ஆரோவை கிளிக் பண்ணி பாருங்க, காட்டும் எதெல்லாம் ஓடிட்டு இருக்குன்ட்டு. ஸோ இதில் பழசை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ரீரன் பண்ணால் ரன் ஆகிடும். ஓகே,
ஸோ இது சிம்பிளாக ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இதில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் அப்ளிகேஷன் நீங்கள் எழுதுறதா இருந்தால் அப்படியே எழுதலாம். ஸோ நார்மலாக ஒரு ஜாவா கிளாஸ், ஒரு ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர் ஒரு கண்ட்ரோலர் கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்ட் சர்வீஸ் எழுதுறதா இருந்தால் மேலே வந்து ரெஸ்ட் கண்ட்ரோல் போட்டுட்டு இதில் நம்ம நார்மலாக அன்றைக்கி நம்ம ஸ்ப்ரிங் ரெஸ்ட்டில் பார்த்த ஏதாவது ஒரு இது. ஸோ பப்ளிக் ரிட்டர்ன் டைப் வந்து இதுக்கு பீன் எதுவும் நம்மகிட்ட இல்லை. ஸோ ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். ஸோ இது நம்ம பிரிண்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு மேப்பிங் வந்து இது கூட கொடுக்கணும். கெட் மேப்பிங்க்கு ஒரு யூஆர்எல் ஸ்லாஷ் கெட் ஸ்டூடெண்ட் ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன். உள்ள வந்து ரிட்டர்ன் ஹலோ ஸ்டூடெண்ட். ஸோ இப்படி ஒரு மெசேஜ் மட்டும் நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மெயின் மெத்தட் எது இருக்கோ அதோட ஃபோல்டர் ப்ளஸ் அதோட சப் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் அதுவே ஸ்கேன் பண்ணி எங்கெங்கெல்லாம் உங்களோட ஸ்ப்ரிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் அது ரெஜிஸ்டர் பண்ணிடும். ஸோ இப்போ இது திரும்ப டாம்கட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ப்ரௌசரில் போய் என்ன பண்ணுறேன்னா ப்ரௌசர் ஆர் உங்களோட போஸ்ட்மேன் டூல். ஸோ ப்ரௌசரில் இப்போ கெட் ரெக்வஸ்ட்ங்கிறனால நம்ம சிம்பிளாக ப்ரௌசர்லேயே பண்ணிக்கலாம். //localhost போர்ட் நம்பர் 8080 /get student-ஆ வந்துருச்சா? அவ்வளோதான். இப்போ ஸ்ப்ரிங் பூட் ஒர்க் பண்ணும்போது என்னென்னு ஞாபகம் வச்சுடுங்கன்னா இதில் வந்து டிஃபால்ட்டாக கான்டெக்ஸ்ட் பாத் வந்து எம்டியாக எடுத்துகிட்டு போவோம். இந்த கான்டெக்ஸ்ட் பாத் வந்து எம்டியாக போவோம். கான்டெக்ஸ்ட் பார்த்து தான் உங்களுக்கு அது ப்ராஜெக்ட் நேம். ஸோ நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்ப்ரிங்கு சர்வ்லெட்லாம் வந்து என்ன பண்ணோம்னா இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து கான்டெக்ஸ்ட் பார்த்து அது ரெஜிஸ்டர் பண்ணோம். இப்போ இது என்ன பண்ணிடுதுன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது கான்டெக்ஸ்ட் பாத் எம்டியாக இருக்கும். அதனால கான்டெக்ஸ்ட் பாத் எம்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இங்கே வந்து ப்ராஜெக்ட் நேம் வராது. டேரெக்டாக நீங்கள் அந்த ஆக்ஷன் நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா இவங்க வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு டாம்கட் வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த கான்டெக்ஸ்ட் பாத் வந்து வேணும்னா வச்சுடுங்க. பை டிஃபால்ட் அதில் இருக்காதுன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதுக்கு முந்தின செஷன்ஸ் நம்ம பார்த்தா ஸ்ப்ரிங்கோட மொத்த ப்ரோக்ராம்ஸையுமே இங்கே எடுத்துகிட்டு வரலாம். ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நான் இப்போ ஏன்னா அதே கெட்டர் செட்டர்லாம் நான் திரும்ப டைப் பண்ண வேண்டாம். நம்ம இங்கே விழுறதே கூட எடுத்துக்கலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்துடுறேன். ஸோ ரெஸ்ட் கண்ட்ரோலர் மட்டும் போதும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அங்கே எழுதின அதே ப்ரோக்ராம் அப்படியே இருக்குது. ஒரு கெட் மேப்பிங் போஸ்ட் மேப்பிங் எல்லாமே இங்கே எழுதி வச்சிடணும் ஒரு சாம்பிள். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸோட இந்த லிஸ்ட் வேணும்னா students/list இதை கொடுத்தா இதை எடுத்துகிட்டு வரணும். ஸோ இது டாம்கட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா சரி உங்கள் கோடில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா ஒரு தடவை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த மெயின் மெத்தடை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ப்ரௌசரில் போயிட்டு students/list இதில் ஓகே ஃபைன். ஸோ நான் அப்பவே சொன்ன மாதிரி இது வந்து அந்த ஃபோல்டர் இல்லைன்னா அதோட சப் ஃபோல்டர் தான் ரீட் பண்ணும். இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வெளியே வேற டைரக்டரிக்குள்ள போகிறதுனால இது ரீடே ஆயிருக்காது.
ஸோ ஆக்சுவலி இது என்ன பண்ணணும்னா கேண்டிட் ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே தானே வருது. ஸோ நம்ம பேக்கேஜ் வந்து கேண்டிட் டாட் ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே இதை கொண்டு போகணும். ஓகே, ஸோ அதோட சப்டைரக்டரிக்குள்ளே போயிடுச்சு இப்போ. ஸோ ஸோ எல்லாம் மூவ் பண்ணிட்டேன், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். அது செலக்ட் ஆகாமல் இருக்கு. ஃபைன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே அங்கே ட்ராக் பண்ணி அதோட சப்டைரக்டரிக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். ஸோ இங்கே கரெக்டாக தெரியும். ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே கண்ட்ரோலருக்குள்ளே இது இருக்குது, இது இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது எதுவும் தேவையில்லை. ஸோ இதை நான் வந்து கேன்ஜாவை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்லி திங் அங்கே நீங்கள் பார்த்த அதே ரெஸ்ட் ப்ரோக்ராம் தான். ஸ்டூடெண்ட்டோட கண்ட்ரோலராக அங்கே இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நான் பார்த்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட், ஒரு ஸ்டூடெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட், ஒரு ஸ்டூடெண்ட்டை அப்டேட் டெலிட்டுக்கெலாம் கீழே எழுதிக்க சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தது அப்படியே ஒரு மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆயிருதுன்னா உங்களோட பழைய ரெஸ்ட் ப்ரோக்ராம் அப்படியே நீங்கள் ஸ்ப்ரிங் போட்டுக்குள்ளே வச்சு ரன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் இதில் என்னன்னா, இது வரைக்கும் நம்ம எந்த கான்ஃபிகரேஷனுமே எழுதலை. ஒரே ஒரு மெயின் மெத்தட் மட்டும் தான் எழுதியிருக்கோம். நீங்கள் அங்கே மாதிரி அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் கான்ஃபிகரேஷன், ஸோ அந்த மாதிரி இங்கே எதுவுமே நம்ம எழுதலை. எல்லாமே டிஃபால்ட்டாக வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ நீங்கள் டேரெக்டாக ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிவிட்டு கோட் எழுத ஆரம்பிச்சிடலாம். அந்த கான்ஃபிகரேஷன் பார்ட்டே உங்களுக்கு வராதுங்க. ஸோ அதுதான் வந்து 0 ஆர் லெஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க. அதுமாதிரி ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வெர்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண சொல்ல தேவையில்லை. கீழே உங்களுக்கு பேரண்டோட வெர்ஷன் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற எல்லா டிபெண்டன்சிக்கும் அதுவே வந்து எது காம்பட்டபிளோ அந்த வெர்ஷன் அதுவே போட்டுக்கிடும். அது கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரிங்கோட ஸ்கோப்ல இல்லைன்னா தான் நீங்கள் வெர்ஷன் டிஃபைன் பண்ணணும். வேற ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஜார் சம்மந்தமே இல்லாமல் கொண்டு வரீங்க, அதுக்கும் ஸ்ப்ரிங்குக்கும் சம்மந்தமே இல்லைன்னா வெர்ஷன் சொல்லணும். மற்றது எல்லாத்தையுமே வெர்ஷன்ஸ் வந்து அதுவே டிஃபைன் பண்ணிக்கிடும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வெர்ஷன் மேனேஜ் பண்ணுறது. அடுத்தது அந்த டிபெண்டன்சிஸ், அதாவது உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் நீங்கள் எழுத வேண்டாம், எல்லா கான்ஃபிகரேஷனும் டிஃபால்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுது. ஸோ தேர்ட் வந்து இப்போ டாம்கேட் எல்லாமே இன்பில்ட்டாக வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ப்ரிங் பூட்டோட அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அடுத்தது இதில் என்னன்னா, இது எல்லாத்தையும் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது. இப்போ எனக்கு டாம்கேட் வந்து எப்போவுமே 8080 ஓடுதுன்னா, இப்போ நான் 2 ப்ராஜெக்ட் ரன் பண்ணும்போது 2 88 ரன் பண்ண முடியாது. ஒவ்வொன்றும் வேற வேற வெர்ஷனில் ரன் ஆகணும். இதுக்கு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் டிஃபால்ட்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபைல் யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ராப்பர்ட்டி ஃபைல் பேர் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ். அது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களோட மேவன்ல இருக்குமே. ஓகே, நான் ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணனால வரல. மேவனோட ஸ்ட்ரக்சர் படி எஸ்ஆர்சியில் மெயினில் ஜாவா மெயின்குள்ள ரிசோர்ஸஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கணும். ஸோ அந்த ரிசோர்ஸஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ். இதோட நேம் வந்து நீங்கள் மாற்றக்கூடாது. ஸோ அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் இப்படி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிவிடுங்க. இந்த ஃபைலை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சிஸ்டமில் போய் ப்ரௌசரில் போய் ஸ்ப்ரிங்கோட காமன் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது. இது வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இப்போ கரண்ட் வெர்ஷனில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டிஃபால்ட்டாக வருதுங்கிறத இதில் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இது வந்து அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இப்போ நம்ம வந்து சர்வருங்கிற ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா டாம்கேட் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்துக்குதுங்கிறத இதில் இன்பில்ட்டாக எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் நமக்கு தேவை வந்து என்னென்னா, அதோட போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது. அது சர்வரோட சர்வர் டாட் போர்ட்.
ஸோ இந்த கீ நேம் கரெக்டாக இருக்கணும். இதை மாற்றிட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. சர்வர் டாட் போர்ட் இதை கொண்டு போய் இங்கே கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டி ஃபைலோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஈக்குவல் டு கொடுத்து உங்களுக்கு வேற போர்ட் நம்பர் என்ன வேணும்? எனக்கு 8089 வேணும். அதை நீங்கள் மாற்றிட்டு சேவ் பண்ணிடுங்க போதும். அவ்வளோதான். இப்போ அந்த டாம் கட்டை ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணுறேன்னா மெயின் மெத்தடை திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்க அந்த போர்ட் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக 8089க்கு மாறிடும். ஸோ இப்போ நான் வந்து ப்ராஜெக்டில் போய் டாம் கட்டில் போயிட்டு ப்ரௌசரில் போய் இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க ஒர்க் ஆகாது. நான் போர்ட் நம்பர் வந்து 8089 இப்போ அவ்வளோதான். இதுதான் கனெக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி நான் அடுத்து கான்டெக்ட் பாத் மாற்றணும். இது எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே ஓவர் ரைட் பண்ணால் போதும். ஒரே செகண்ட். சர்வரில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. சர்வர் டாட் சர்வலெட் டாட் கான்டெக்ட் பாத். இந்த பாத் தான் பை டிஃபால்ட்டாக எம்டியாக எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த பாத் எடுத்துகிட்டு வந்து உங்கள் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் போட்டுட்டு ஈக்குவல் டு உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன நேம் வேணும். இப்போ ஃபஸ்ட்டுங்கிற அதே நேம் அப்படி வேணும்னா இங்கே கொடுத்துருங்க. இப்போ திரும்பவும் டாம் கட்டை ஸ்டாப் பண்ணுங்க. திரும்ப ரன் பண்ணி எவ்ரி டைம் சேஞ்சஸ்க்கு டாம் கட்டை ஸ்டாப் பண்ணிட்டே இருங்க. ஓகே, கான்டெக்ட் பாத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸ்லாஷ். ஸோ இப்போ இது ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ கான்டெக்ட் பாத் வந்து இங்கே சொல்லிடும். முன்னாடி எம்டியாக இருந்தது, இப்போ ஸ்லாஷ் ஃபர்ஸ்ட்னு வருதுன்ட்டு. இப்போ ப்ரௌசரில் போய் உங்களோட பழைய இந்த இதை ஓப்பன் பண்ணுங்க. எரர் அடிக்கும். ஃப்ரண்ட்ல ஸ்லாஷ் ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதேமாதிரி ஸ்ப்ரிங் பூட்ல வந்து கொஞ்சம் ஒரு செட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அதாவது என்னன்னா இப்போ நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எவ்ரி டைம். இந்த ஸ்டாப்லாம் பண்ணாம ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ரன் பண்ண வைக்கிறதுக்கு இருக்கு. அதாவது நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோ ரெஃப்ரெஷ் பண்ண வைக்கலாம். அதேமாதிரி நீங்கள் டாம் கட் வேண்டாம்னா வேற சர்வர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2-3 கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து இதில் டிஃபால்ட்டாக இருக்கு. ஸோ அது என்ன பண்ணுறேன்னா இப்போ கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லை வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஒரு அவுட்லைன் சொல்லி கொடுத்துட்றேன் அப்படியே. சரி, ஓகே. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு திரும்ப கனெக்ட். ஒரே ஒரு சின்ன டவுட்டு. சொல்லுங்க. இதுலேயும் ஹலோ சொல்லுங்க சார், இதுலேயும் ரிசோர்ஸ் என்டிட்டின்றது அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுமா சார்? இது நம்ம ஸ்ப்ரிங் எம்பிஸில் யூஸ் பண்ண மாதிரி இதில் யூஸ் பண்ணுமா சார்? ரிசோர்ஸ் என்டிட்டி ரெஸ்ட்ல அங்க யூஸ் பண்ணது வந்து அப்படியே தான் உங்களுக்கு. இது வந்து மேல ஒரு ராப்பர் தான். இந்த ரெஸ்பான்ஸ் மேல மட்டும் நம்ம இது பண்றோம். ஆமா, ரெஸ்ட் கண்ட்ரோல்னு போடுறோம். அதோட வேற எதுவுமே சேஞ்சஸ் இல்லையா? அது வேற எதுவுமே சேஞ்ச் இல்லை. ரெஸ்ட் கண்ட்ரோல்ல நம்ம ஸ்ப்ரிங்ல விடுறது தான். ஸ்ப்ரிங் பூட்டுக்கு நீங்க எதுவும் புதுசா பண்ணல. ஸ்ப்ரிங் எழுதுறோம். ஸ்ப்ரிங் பூட் மேல ஒரு ராப்பர் தான். அங்க இருக்கிற கோட் அப்படியே தூக்கி இங்க போட்டாலே ஒர்க் ஆக தான் செய்யும். ஓகே சார். அப்ப அதுக்கு என்ன சார் டிஃபரெண்ட்? பெரிய டிஃபரெண்ட் இது இல்லாத மாதிரி இருக்குது. உங்களுக்கு உள்ள இருக்க ஸ்ப்ரிங் ரெஸ்ட்ல நோ டிஃபரன்ஸ். ரெஸ்ட்ல டிஃபரன்ஸே கிடையாது. இப்போ நீங்க அங்க எழுதுனீங்க தெரியுமா நிறைய கான்ஃபிகரேஷன்ஸ், XML கான்ஃபிகரேஷன் போய் எழுதுனீங்க. அது இல்லாம இருக்கீங்க. அந்த இது ஆட்டோமேட்டிக்கா வருது. அந்த ஆமா, இந்த 3 தான் மாறி இருக்கும். இந்த ஸ்டார்டர்ஸ் வரப்ப வெர்ஷன் சொல்ல வேண்டாம். டாம் கட் ஆகுது, கான்ஃபிகரேஷன் சிம்பிளிஃபைட் ஆகுது. ஓகே ஓகே. ஸ்ப்ரிங் ரெஸ்டோட கான்செப்ட் ஒரு லைன் கூட மாறாது. சரி, ஓகே சார். சார் இன்னொரு ஹெல்ப் சார். இது வந்து எங்களுக்கு இது ரொம்ப மெயினான கான்செப்ட். இனிமேல் போறதெல்லாம் கொஞ்சம் டெய்லி எங்களுக்கு டாஸ்க் மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஓகே, சரி, ஓகே. நான் ஒரு டாஸ்க் மேனா கொடுக்கிறேன். மித்தவங்களுக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். ஓகே, நான் இது ஆக்சுவலி ஸ்ப்ரிங்ல இருந்து தான் நம்ம இதுல இருந்தா வொர்க் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு டாஸ்க் மே ஃபுல்லா கொடுத்துறேன் நான். ஓகே சார். ஆனா ஸ்ப்ரிங் பூட்ல இருந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கு சார். ஓகே, டாஸ்க் கொஞ்சம் செஷன் முடிஞ்சனா ஃபுல்லா நான் டாஸ்க் கொடுத்துறேன். ஆமா சார். கொஞ்சம் நாங்களும் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி சார். இப்போ நம்ம இந்த மாதிரி தான் இது பண்ணாம இந்த அன்னைக்கு இன்னொரு மெத்தட் அந்த சைட்ல போயிட்டு டைரக்டா ஏதோ இதெல்லாம் பண்ணலாம். அடுத்து சொல்றேன். அடுத்த செஷன்ல சொல்றேன் நான். ஓகே சார். ஓகே சார். 10 மினிட்ஸ் கழிச்சு கனெக்ட் பண்ணுவோம். அதுல அடுத்து. ஓகே சார். தேங்க் யூ. ஓகே.